கதவை நைட்டு வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லவே நைட்டு டீ குடிக்க போமான்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நேரமா இருந்து பார்த்தா ஒருத்தன் கூட ரீப்ளை பண்ணல. திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டு டீ குடிக்க போமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானுவ. குரூப்ல போட்ட மெசேஜுக்கு எவனுமே ரீப்ளை பண்ணலன்னு சொல்லி கேட்டா மெசேஜா மாப்பிளே முக்கியம், நம்மளுக்கு டீ தான் முக்கியம்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தானுவ. போகோடி வழியில பெட்ரோல் எல்லாம் போட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டு நாகர்கோவில எங்கேயாச்சும் டீ குடிக்க போகலாம்னு சொல்லி சொன்னா அவனை காவல் கிணறுல போய் டீ குடிக்க போகணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தானுவ. போகக்கூடிய வழியில கன்னியாகுமரியில மலையெல்லாம் உடச்சிட்டு போவதுக்கு டார்ஸ் வேற நிறையவே இருந்துச்சு. ஆரவலாமொழி ரோட்டோரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயில திருவிழா வேற நடந்துட்டு இருந்துச்சு. காவல் கிணறு இன்னும் 6 கிலோமீட்டர் சொல்லி போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆறுலாய் மொழியில என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தா 11:45 ஆயிடுச்சு. சரி எழுப்பி கூட்டு போயிரும் சொல்லி கதவை போய் தட்டி நடந்தோம். அவன் உடனே கதவை திறந்துட்டு என்னல இந்த நேரம் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டான். வா மாப்பிள ஒன்னையில டீ குடிக்க போன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தேன். அவன் உடனே கதவையாவது பூட்டிட்டு வரம்ல சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் டீ மாட்டு டீ குடிக்க போகலாம்னு சொல்லி காவல் கிணறுல உள்ள ரொம்பவே ஃபேமஸான ஜெய்சன் பேக்கரிக்கு வந்துட்டோம். இங்க வந்து டைம் பார்த்தா 12 ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு. பேக்கரியில வேற ரொம்பவே அதிகமாட்டு கூட்டமாட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன நம்மளும் டீ குடிக்க போயிரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நம்ம ஃப்ரெண்ட்ல வேற டீல வேற ஆர்டர் பண்ணி வச்சுட்டானுவ. நான் போய்